திருச்சிற்றம்பலம். சிவசிவ குருவர்களையும் திருவர்களையும் போற்றி பணிந்து திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களது பொற்பாதங்களை மனம் மொழி மேகளால் வணங்கி இன்றைய சிந்தனையை செவிமடுக்க காத்திருக்கும் அன்பர் பெருமக்களின் பொற்பாதங்களை பணிந்து இன்றைய சிந்தனையை அடியேன் தொடங்க உள்ளேன். சித்தாந்த சைவ ஞான ராஜதானி என ஆன்றோர்களால் போற்றப்படுவது நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம். சகல கலைகளையும் பயின்று அவற்றிலிருந்து தெள்ளி வடித்து உண்மையை கண்ட ஞானிகள் பலர் அங்கிருந்து கிடைத்தனர். அவர்களுள் மாதவ சிவஞான யோகிகள் ஒருவர். மற்றவர் அவரது முதன்மை மாணாக்கராகிய கச்சியப்ப முனிவர். கவிராட்சசர் என போற்றப்படும் நம் கச்சியப்ப முனிவர் குரு பூஜை இந்த ஆண்டு ஏப்ரல் 15ஆம் நாள் மிக சிறப்பாக நிகழ்ந்ததை ஒட்டி இன்றைய தலைமுறையினரும் அன்னாரின் சீரையும் சிறப்பையும் சிந்தித்து அறிந்து கொள்ள திருவருள் கூட்டியுள்ளது. தமிழ்கடவுள் முருகப்பெருமான் திருவருள் பாலிக்கும் தணிகை திருத்தலத்தில் சைவ வேளாளர் குடியில் தோன்றியவர் கச்சியப்பர். இவரது முன்னோர்கள் காஞ்சியில் வாழ்ந்தவர்கள் ஆகையால் இவருக்கு கச்சியப்பர் எனும் திருநாமம் அமைந்தது. சிறுவயது முதலே சிறந்த ஒழுங்கு, அன்பு, அருள் ஆகிய நற்குணங்களோடு வாழ்ந்தவர். இளமையிலே தகுந்த நல்ல ஆசிரியரிடம் கல்வி பயின்று பின் சிவ தல யாத்திரை தொடங்கி தொண்டை நாட்டிலுள்ள புனித தலங்களை தரிசித்தார். பின்பு ஆனந்த கூத்தாடும் தில்லையம் பெருமானை வணங்கி காவிரி கரையிலே உள்ள திருவாவடுதுறையை அடைந்தார். திருமடாலயத்தில் திருக்கைலாய பரம்பரை சித்தாந்த சைவ ஞான பானுவாகிய ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகளை தரிசித்து திருவருள் நோக்கம் சிந்திக்க பெற்றார். அப்போது சின்னப்பட்டத்திலே எழுந்தருளி இருந்த ஞானாசிரியராகிய அம்பலவான தேசிகர் அவர்களிடம் சமய தீட்சையும் துறவர தீட்சையும் பெற்றவராய் துறவு வாழ்வை மேற்கொண்டார். அக்காலத்திலே சைவ சித்தாந்த போத திராவிட மாபாடிய கர்த்தராய் எழுந்தருளியிருந்த மாதவ சிவஞான முனிவர்களை வித்யா குருவாக கொண்டு தமிழ் மொழியிலே பல இலக்கண இலக்கியங்கள், தர்க்க சாத்திரம், மெய்கண்ட சாத்திரங்கள், பண்டார சாத்திரங்கள் மற்றும் பல நூல்களையும் ஓதி உணர்ந்தார். கச்சியப்பரின் வாக்கு வன்மையையும் அவரின் கடல் மடை திறந்தது போல் சொற்பொழிவாற்றும் அருமையையும் அனைவரும் புகழ்வர். செய்யுள்களை மிக விரைவில் இயற்றும் வல்லமை கொண்டவர். இவர் காலம் இடம் என்பதற்கு ஏற்ப புது புது யுக்திகளுடன் இவரது கவித்துவம் பிரகாசிக்கும் என்பதால் இவரது கவி பாடும் ஆற்றலை புகழ்ந்து இவரை கவி சக்கரவர்த்தி, கவிராட்சச கச்சியப்பர் என்றெல்லாம் புகழ்ந்து அழைத்தனர். கச்சியப்ப முனிவர் தம் தல யாத்திரையிலே நீர்த்தலமான திருவானைக்காவை தரிசித்து திருவானைக்கா புராணம் பாடினார். பிறகு கொங்கு நாட்டிலே மேலை சிதம்பரம் என போற்றப்படும் நம் பேரூர் வந்து இங்குள்ள மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகியவற்றை சிறப்பித்து சொற்சுவை பொருட்சுவையோடு பேரூர் புராணத்தை பாடி அருளினார். அச்சமயம் மழையின்றி வெப்ப மிகுதியால் மக்கள் நலிவுறுவது கண்டு வருந்தி மனமிறங்கி அரசம்பலவாணர் மீது அரிய பிரபந்தம் பாட மழை வருஷித்தது. மக்களை இதனால் மகிழ்வித்தார். பட்டீசர் மீது அவர் பாடிய பல பதிகங்கள் இந்த ஊர் மக்களின் நோயை, குட்டநோய் முதலானவற்றையெல்லாம் போக்கின என்றே சொல்ல வேண்டும். தொடர்ந்து தாம் பிறந்த மண்ணாகிய திருத்தணி சென்று அங்கு இயற்றமிழ் போத ஆசிரியரான கந்தப்ப ஐயர் மற்றும் அவரது இரு மகன்களுக்கும் தமிழ் இலக்கியங்களை கற்பித்தார். அப்போது பல வித்வான்களும் புறச்சமயியால் செய்யப்பட்ட சீவக சிந்தாமணி ஆகிய நூலை பேரிலக்கியமாக கொண்டாடுதலை சித்தத்திலே கொண்டு அதனினும் மாட்சிமை பெறும் வகையில் சொல்வளம், செய்யுள் நடை, சந்த அழகு, பொருட்சுவை என அனைத்தும் நிறைந்து தமிழ் மொழியிலே எந்த இலக்கியமும் இதற்கு இணையில்லை எனும் வகையிலே அனைவரும் போற்றும்படி திருத்தணிகை புராணத்தை அருளினார். திருச்சிரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கச்சியப்பரை தம் வித்யா குருவாகவும் வழிபடு தெய்வமாகவும் எண்ணி
போற்றி வந்தாராம். பிள்ளை அவர்கள் நூல் இயற்றும் போதும் பாடம் சொல்லித் தரும்போதும் பொருள் கூறும் வகையில் ஏதேனும் முட்டுப்பாடு நேர்ந்தால் கச்சியப்ப முனிவரை தியானிப்பது வழக்கமாம். உடனேயே அந்த தடுமாற்றம் நீங்க என பிள்ளையவர்களுடைய மாணவரான டாக்டர் உவே சா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். சிவத்தியான உரைப்பில் சிறந்தவராய் திகழ்ந்த நம்முடைய கச்சியப்ப முனிவர் தனது சிறந்த மாணவர்களில் ஒருவனான கந்தப்பருக்கு வயிற்றிலே குன்ம நோய் உண்டான போது தணிகை ஆற்றுப்படை எனும் பிரபந்தத்தை பாடி அந்த நோயை குணப்படுத்தினார். அதிலே குஷ்டம், பெருநோய், முட்டிவாதம், தொழு நோய், வலிப்பு நோய் மற்றும் விஷப்பூச்சிகளால் ஏற்படும் துன்பம், கோள்களால் வருந்துதல், பேய் பித்து பிடித்தல், உடற்குறைகள் போன்ற அனைத்து உபாதைகளும் தணிகை திருமுருகன் அருளால் நீங்கும் என நம்மை ஆற்றுப்படுத்துகிறார். கந்தப்பர் பாராயணம் செய்ய செய்ய அந்த குன்ம நோயானது நீங்க பெற்றாராம். கச்சியப்ப முனிவர் சென்னையிலே வசித்த காலத்திலே அவ்விட சைவ சான்றோர்கள் வேண்டியபடி விநாயகர் புராணம் என்ற அற்புதமான இலக்கியத்தையும் சென்னை விநாயகர் பிள்ளை தமிழையும் சைவ உலகிற்கு வழங்கி அருளினார். விநாயக புராணம் அரங்கேற்றும் சபைக்கு ஐயா பிள்ளை என்ற பெரும் செல்வர் நாம் வர இதென்ன இராமாயணமா என இகழ்ந்து பேசினார். இதை செவியுற்ற நம்முடைய கச்சியப்ப முனிவர் தமது விநாயக புராணத்தை அரங்கேற்றும் முன் இராமாயணத்தை எடுத்துக்கொண்டு யாவரும் வியக்கும் வண்ணம் முதல் 6 செய்யுள்களிலே 100 குற்றம் கண்டறிந்து சொன்னார். இதை கேட்ட அந்த செல்வந்தர் சுவாமிகளின் பெருமையை உணர்ந்து 100 வராகனும் பீதாம்பரம் முதலியவைகளை பாத காணிக்கையாக வைத்து தம்மையும் மன்னித்தருளும்படி வேண்டிக் கொண்டாராம். இப்படி அடியுரையாக கிடைத்த வராகனை கொண்டு திருவாவடுதுறை ஆதீன குருமுதல்வர் நமச்சிவாயமூர்த்திகள் சந்நிதி மண்டப பணியினை அணிபெற செய்தருளினார் நம்முடைய கச்சியப்ப முனிவர். இன்னொரு நிகழ்வு பாருங்கள். ஒருமுறை மாதவ சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணம் பாடி அரங்கேற்றும் போது சுவாமிகள் மீது அழுக்காறு பூண்ட சிலர் கோயில் ஓதுவார் ஒருவரை ஏவி ஆட்சேபனை எழுப்ப கூறினார்கள். விநாயகர் வணக்கம் செயலுக்கு பின் நடராஜ பெருமான் துதியாக சங்கேந்து மலர்குடங்கை எனத் தொடங்கும் செய்யுளுக்கு பொருள் கூறத் தொடங்கும் போது அந்த ஓதுவார் முக்தித்தலங்கள் 7இல் ஒன்றாக பிரகாசிக்க பெற்ற இந்த காஞ்சிபுர தலத்திற்கு புராணம் பாட வந்த தாங்கள் எப்படி நடராஜ பெருமானுக்கு முதலிலே துதி கோரலாம்? எங்கள் ஏகம்பநாதருக்கல்லவா துதி முதலிலே கூடியிருக்க வேண்டும் என ஆட்சேபித்தார். சுவாமிகள் ஸ்ரீ சபாபதியின் பெருமை முதலியவற்றை தக்க காரணங்களால் எடுத்துரைத்த போதும் ஓதுவார் விதண்டாவாதம் செய்தார். இவற்றையெல்லாம் கவனித்து கொண்டு அருகிலிருந்த கச்சியப்ப முனிவர் தம் குருவிடம், ஐயனே, இவரை என்னிடம் விட்டுவிடுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறி ஓதுவாரை தம்பால் அழைத்தார். அவரிடம், ஐயா, இத்தல தேவார பாடல் ஒன்றை பாடுங்களேன் என்றவுடன் அவரும் திருச்சிற்றம்பலம் என சொல்லி தொடங்கினார். அப்போது முனிவர் ஆட்சேபித்த வித்வான் அவரையெல்லாம் பார்த்து, இந்த ஓதுவார் என்ன திருச்சிற்றம்பலம் என தொடங்குகிறாரே, இவர் திரு பிருத்திவி அம்பலம் என்றல்லவா தொடங்கியிருக்க வேண்டும் என்றவுடன் ஓதுவார் உட்பட ஆட்சேபித்த அனைவரும் இரு முனிவர்களிடம் மன்னிப்பு வேண்டி பெற்றார்கள். இத்தகைய அருள்ஞான பானுவாகிய கச்சியப்ப முனிவரது ஆசிரியர் திருவாக்கை சிறுமேற்கொண்டு காஞ்சிபுரத்திலுள்ள இறைவனை வணங்கி காஞ்சி புராணம் 2ஆம் காண்ட மொழிபெயர்ப்பை செய்தருளினார். மேலும் கச்சி அனந்த ருத்ரேஸ்வரர் வண்டுவிடு தூது, கச்சி அனந்த ருத்ரேஸ்வரர் 10 அந்தாதி முதலிய பல நூல்களையும் அருளிச் செய்தார். திருவாவடுதுறை ஆதீன சிவஞான சூடாமணியாய் திகழ்ந்து காஞ்சி மாநகரிலே சாலிவாகன சகாப்தம் 1712ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 11ஆம் நாள் புனர்பூச நட்சத்திரமும் பூர்ப்பபட்சத்து சப்தமியும் கூடிய நன்னாளிலே இவர் சிவபரிபூரணம் அடைந்தார். இத்தகு பெருமையுடைய நம் கச்சியப்ப முனிவர் அருளிய பல நூல்களில் குறைந்தது ஏதேனும் ஒன்றையாவது சிந்திப்பதே நாம் அவருக்கு செய்யும் வணக்கமாகும். எனவேதான் வரும் அடுத்த பதிவிலே அன்னார் அருளிய ஒரு அற்புதமான
படிக்க படிக்க மேலும் படிக்க வேண்டும் என ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நூல் கச்சியப்பர் ஆனந்த ருத்ரேஸ்வரர் வண்டுவிடு தூது எனும் நூலை சிந்திக்க அடியேனுக்கு திருவருள் கூட்டியுள்ளது. எனவே அடுத்த பதிவிலே அந்த நூலை சிந்திக்க ஆர்வமாய் காத்திருப்போமா? நன்றி. திருச்சிற்றம்பலம்.